السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவை நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இறுதி நேரம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க செய்திகளை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். இந்த இறுதி நேரம் அப்படின்ன உடனே மரணம் தொடர்பாக செய்திகள் தான் என்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம். மரணம் தொடர்பான அந்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு அதிகமாக நினைவுபடுத்தும் போது சொன்னார்கள், உங்களுடைய இன்பங்களை எல்லாம் முறிக்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்ம மௌத்தே ஆக மாட்டோங்கிற அந்த எண்ணம் தான், அல்லது மரணம் தொலைதூரத்தில் இருக்கிறது என்ற எண்ணம் தான் இந்த உலகத்தில் நம்மை பாவத்தையும் அநியாயத்தையும் செய்ய வைக்கிறது. அந்த மரணத்தை நீங்கள் அவ்வப்போது ஆசை போடுங்கள், மௌத்தாக போறோம். இந்த சிந்தனை அதிகமாக உங்களிடத்தில் இருக்கும் போதுதான் நம்முடைய எல்லா இன்பங்களையும் ஒழித்து சுக துக்கங்களை எல்லாம் நாம் தூர தள்ளிவிட்டு மறுமை சார்ந்த சிந்தனைக்குள் நுழைவதற்கு ஒரு வழிவகை செய்யும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் மரணம் தொடர்பான ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறோம். மௌத்து தொடர்பான மரண சம்பவங்களா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் ஏதாவது சம்பவங்களை சொல்லி நினைவுபடுத்தக்கூடிய உரையா என்று கேட்டால் அது கிடையாது. அது அல்லாமல் இந்த மரணத்தை இறைவன் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே எப்படி வைத்திருக்கிறான், மௌத்துக்குரிய சரியான ஞானத்தை ஒரு முஸ்லிம் புரிந்து கொள்வானே ஆனால் அந்த மரணத்தை கண்டு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தை அவன் அதிகம் நேசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னார்கள், மக்களே ஒரு காலம் வரும், எதிரிகள் இருக்கிறார்கள், இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாமியர்களின் விரோதிகள் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு விரோதியும் கிடையாது உலகத்தில். இஸ்லாமிய விரோதி அப்படின்னா எதற்கான விரோதி? இஸ்லாத்திற்கான விரோதி. இந்த இஸ்லாத்தின் விரோதிகள் உங்களை ஒரு நாள் ஒரு காலம் வரும், உணவு தட்டை தேடி வருகிற மிருகங்களை போன்று வந்து உங்களை அடித்து குதறுகிற சாப்பிடுகிற ஒரு காலம் வரும். ஒரு 10 சிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் ஒரு ஆட்டை வச்ச நிலைமை ஆகும், குதிரை எடுக்கும். அது மாதிரியான ஒரு நிலை முஸ்லிம்களை ஒரு காலத்தில் இஸ்லாத்தின் விரோதிகள் குதிரை எடுப்பார்கள். ஒரு பக்கம் இஸ்ரேல் அடிபடுகிறது, இஸ்ரேலில் இருந்து பாலஸ்தீன மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், இந்தியாவில் வேறு வேறு மாநிலங்களில் துன்புறுத்தப்படுகிறார்கள், ரோஹிங்கியா முஸ்லிம்கள் என்ற பெயரில் பர்மாவில் துன்புறுத்தப்பட்டார்கள், சிரியாவில் துன்புறுத்தப்பட்டார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாகாணங்களிலும் முஸ்லிம் என்ற காரணத்திற்காகவே எந்த பாவமும் செய்யல, அவன் அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம் என்ற காரணத்திற்காக பல துன்புறுத்தல்களுக்கு அவன் ஆளாக்கப்படுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஒரு காலம் வரும்னா நீங்கள் எல்லாம் ஓட ஓட விரட்டப்பட்டு கொடூரமான முறையில் வேதனை செய்யப்படுகிற ஒரு காலம் வரும். அப்படி ஒரு காலம் வரும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த காலத்தில் நாங்கள் குறைவாக இருப்போமா அதிகமாக இருப்போமா? அவங்க இஸ்லாமிய விரோதிகள் அதிகமாகி நாங்கள் குறைவாக இருந்த அடிப்படையில் நியாயம் தானே, அதை என்ன செய்ய முடியும்? அப்ப நாங்கள் குறைவான நம்பரா அதிகமான எண்ணிக்கையில் இருக்குமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்றைக்குத்தான் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். அன்னைக்குதான் நீங்கள் அழிவாங்கிற காலத்துல எப்படி இருப்பீங்க? நீங்க மெஜாரிட்டி.
பிள்ளைகளை நேசிப்பதும் ஒக்கராயியத்தில் மௌத், மரணத்தை நீங்கள் வெறுப்பதும் தான். நான் உலகத்தை நீங்க நிறைய நேசிப்பீங்க, மௌத்தை நீங்க வெறுக்கிற இடத்துல வந்துடுவீங்க. இன்னும் சொல்ல போனா மௌத்தை நீங்க சிந்திக்காத ஒரு இடத்துக்கு வருவீர்கள். அதுதான் நீங்கள் கொல்லப்படுவதற்கு, நீங்கள் அழிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமையும் நாம் சொல்லலாம். அந்த நிலைதான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சொற்பொழிவை அதிகமாக நினைவுபடுத்துவார்கள். மக்களை, நீங்கள் காலை பொழுதை அடைந்தீர்கள் என்றால் மாலை வரும் எதிர்பார்க்காது. எனக்கு மாலை அதை தரமாட்டான் முடிவு பண்ணிடுங்க. நீங்கள் மாலையை அடைந்தால் மறுநாள் விடியல் நமக்கு கிடையாது, காலை சூரிய உதயம் நமக்கு கிடையாது, மௌத்தாயிருக்கும் என்ற முடிவுக்கு நீங்கள் வாருங்கள். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் இங்க என்ன உண்டு என்றால் செயல் உண்டு, ஆனால் அதற்கு வினை கிடையாது. மறுமையில் அதற்கான வினை உண்டு, எந்த செயலும் கிடையாது. மறுமைக்காக நீங்கள் முற்படுத்துங்கள் என்று தங்களுடைய சொற்பொழிவுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக நினைவுபடுத்தக்கூடிய செய்தியை எல்லாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இந்த மரணம் தொடர்பாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய சில அடிப்படை போதனைகளை பாருங்கள். ஏன் இதை நம்ம அடிக்கடி நினைவுபடுத்துறோம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அறிவுரை பயன்படும். யாருக்கு பயன்படும்? லட்சம் பேருக்கு மார்க்கம் சொல்லப்படலாம், ஆனால் யார் உண்மையில் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தை மட்டும் அந்த மார்க்கம் தைக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் இது வெறும் கதை, மற்றவர்களுக்கெல்லாம் இது பழைய புராணம், எத்தனை வருஷத்தையே பேசுகிறோம், புதுசா இது இருக்காதா என்ற நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சிந்திப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அவன் 1000 முறை அல்ல, லட்சம் முறை கேட்டிருந்தாலும் சரி, அந்த முறை கேட்கும் போது அது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கடுமையான ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த மரணம் தொடர்பாக முதலில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா, அல்லாஹ் அமைச்ச மௌத்தை பற்றி ஒரு சிந்தித்து பாருங்க. மனிதன் வந்து எல்லா காரியத்திலும் தன்னுடைய நிகழ்வுகளில் நான் எடுக்கிற முடிவுல தான் வாழணும்னு நினைக்கிறோம் மனுஷன். எல்லா மனுஷனும் ஒவ்வொரு ஆணையும் பாருங்கள், ஒவ்வொரு பெண்ணையும் பாருங்கள், நான் என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படித்தான் நடக்கணும், ஏன் முடிவின் படி தான் நடக்கணும். வீட்டில் உணவு தயாரிப்பதிலிருந்து ஆரம்பிச்சாலும் ஒவ்வொருத்தையும் அவர் தான் முடிவு எடுப்பார். இப்படித்தான் உணவு தயாரிக்கணும், காலையில் இந்த நேரத்துக்கு அங்கே சாப்பாடு வரணும், இன்னொரு உணவு தான் இருக்கணும், என் சட்டை இருந்து அயல்படணும், வீட்டில் ஒரு மேஜையை போடுறதுக்கு இந்த இடத்துல தான் அவருக்கு பிடிக்காது, நான் சொல்றதா இல்லை அப்படின்னு எல்லா காரியத்தையும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண் அவனோ அல்லது ஒரு பெண்ணோ ஒவ்வொருத்தருமே நினைப்பாங்க, நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு மனைவி வீட்டில் நினைப்பாங்க, எனக்கு நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்களா, எனக்கு விருப்பமான முறையில் வீடு அமைச்சிருக்கேன், அவங்க வண்ணம் தீட்டுவது ஆரம்பித்து எல்லாமே தன் விருப்பத்தின்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. தன்னுடைய ஆடையில் இருந்து, தன்னுடைய உணவில் இருந்து எல்லா காரியத்தையும் நான் பிடிச்ச மாதிரி அமைக்கணும் என்று எதிர்பார்ப்பு யார்கிட்ட உண்டு? எல்லா ஆண்களிடத்தில் உண்டு, எல்லா பெண்களிடத்தில் உண்டு. ஆனால் அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? இவனுடைய வாழ்வின் ஆரம்பத்தையும் இறுதியையும் இவனால் அமைக்க முடியாது. நீ எதையெல்லாம் தேர்வு செய்யலாம், உன் படிப்பை தேர்வு செய்யலாம், உன் வேலை வாய்ப்பை தேர்வு செய்யலாம், நீ எந்த நாட்டில் வாழணும் அப்படிங்கிறத இப்ப இருந்து கொண்டு நீ எதிர்காலத்திற்காக நீ தேர்வு செய்யலாம். எந்த வாகனம், எந்த வீடு, எந்த மணமகனை தேர்வு செய்ய, எந்த மணமகளை தேர்வு செய்ய, எல்லாவற்றையும் தேர்வு செய்யக்கூடாதான அதிகாரத்தையும் ஆளுமையும் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த இறைவன் ஏதோ கொடுக்கல. நீ யாரும் எந்த வாப்பாவுக்கு எந்த அம்மாவுக்கு பிறக்கணுங்கிற ஆளுமை அவனுக்கு தரல, எந்த நாட்டில் பிறக்கணுங்கிற ஆளுமை உனக்கு தரல, எந்த காலத்தில் பிறக்கணுங்கிற ஆளுமை நீ தரல, எந்த உருவ அமைப்பில் பிறக்கணுங்கிற ஆளுமை உனக்கு தரல, எந்த நிலத்தில் நீ பிறக்கணுங்கிற ஆளுமை உனக்கு தரல. பிறப்பினுடைய இந்த ஆரம்பகட்ட காலங்களில் எல்லா நிகழ்வையும் அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருக்கிறான். ஒரு பாடல ஒரு வரி எழுதுவாங்க, தாயை தேர்ந்தெடுக்க தந்தையை தேர்ந்தெடுக்க உரிமை உன்னிடத்தில் இல்லை, பிறப்பை தேர்ந்தெடுக்க இறப்பை தேர்ந்தெடுக்க உரிமை உன்னிடத்தில் இல்லை. பாடலுடைய வரி இறைவன் இந்த யதார்த்தத்தை தான் மனிதர்களுக்கு உணர்த்துறான். உனக்கு உரிமை கிடையாதுப்பா, உண்மை இப்படிதான் இருக்கு நீ நினைச்சியா? ஒருவேளை இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அங்க நிறைய பெரும்பான்மையான மக்கள் தன் தாய் வேண்டாம் நினைப்பாங்க, தன் தந்தை வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், இந்த நாடு வேண்டாம், எனக்கு இந்த உடல் அமைப்பு வேண்டாம், என் முக அமைப்பு இப்படி இருக்கக்கூடாது, என் நிறம் இப்படி இருக்கக்கூடாது என்று எத்தனையோ பல காரியம் நமக்கு பிடிக்காததாக போன்று கூட இருக்கலாம், வேற ஒன்றை பார்த்து ஆசைப்படக்கூடியதை போன்று கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய முக்கியமான விதி என்ன? உனது பிறப்பு சம்பந்தப்பட்ட எதிலுமே நீ தலையிட முடியாது. உலகத்தில் எல்லாத்தையும் தலையிட வைக்கிறேன்ல, வீட்டில் நீ சொன்ன சாப்பாடு இல்லைன்னா உனக்கு கோபம் வருது, நீ சொன்ன மாதிரி நடக்கிறேன்னா உன் மனைவி மீது கோபம் வருகிறது, நீ சொன்ன படிப்பை உன் மகன் எடுக்கிறேன்னா உன் மகன் மீது கோபம் வருகிறது, நீ எதிர்பார்த்த மதிப்பெண்ணை உன் மகன் தேர்வு செய்யல எடுக்கல அப்படின்னா உன் மகன் மீது கோபம் வருது. எல்லாரும் மீது கோபம் வரக்கூடிய நீ உன் பிறப்பை உன்னால் தேர்வு செய்ய முடியுதா? உன் பிறப்பினுடைய மற்ற
நம்முடைய வாழ்க்கை அதுவாக ஞாபகம் இருக்குதா? 2 ஆண்டு காலம் ஒரு காரியத்தை தொடர்ச்சியா பண்ணும். காலையில, மத்தியான, சாயங்காலம், இரவினுடைய இடையில வெளிக்கு வந்து எல்லா நேரத்திலும் தாயினுடைய மார்பில பால் குடிச்சுவேன். அதுதான் ஞாபகம் இருக்குதா? அல்லாஹ் பிறக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியாது. 9 வயசு வரைக்கும் அவன் என்ன வாழ்க்கை வாழலாம், அவன் யாரு, அவனுக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் தாய் தந்தையை பத்தி தெரியாது, குடும்ப சூழ்நிலை தெரியாது, நாம ஏன் உலகத்தில் இருக்கிற எதுவுமே தெரியாது. ஒரு 10 ஆண்டு 12 ஆண்டு வரைக்கும் அந்த உலகத்துல ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு வர நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் போய் சேர போறோம். இந்த உலகத்தை வாழ்றதுக்கான ஒரு அர்த்தத்தை புரிய வேண்டிய இடத்துல அவன் வாழ்க்கை ஒரு கால் பகுதியை கடந்துருவோம். அப்படிதானே? நான் யாருன்னு அவன் தெரிந்து கொள்வதற்கு வாழ்க்கை ஒரு கால் பகுதி போயிடும். மீது இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வாழ போறது. இந்த நிலையில் தான் நல்லா அமைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குறளை சொல்றாங்க. சரி, வாழ்க்கையின் ஆரம்பம் இறுதியாவது நம்மளால தெரிவிக்க முடியுமா? வாழ்க்கையுடைய கடைசி முடிவு இருக்காங்க. என் முடிவிக்க வயசா தான் மௌத்தாகும் முடிவு பண்ண முடியுமா? கிடையாது. என் மரணம் இந்த இடத்தில் தான் நிகழ வேண்டும் முடிவு செய்ய முடியுமா? முடிவு செய்ய முடியாது. என் மரணம் இந்த விதத்தில் தான் வரணும் அப்படியாவது முடிவு பண்ண முடியுமா? முடிவு பண்ண முடியாது. நமக்கு சம்பந்தமே இருக்காது. சம்பந்தம் இல்லாத இடத்துல, சம்பந்தம் இல்லாத நேரத்தில், சம்பந்தம் இல்லாத விதத்தில் நமக்கு மௌத்தியாக வைத்திருப்பாங்க. நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா போவோம். ஒரு வாகனத்தை வந்து ஒரு சாலையை கடந்து செல்வதற்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா கிடப்போம். ஜாக்கிரதையா கிடக்கக்கூடிய நாம உயிர் தப்புற மாதிரி நினைச்சிருக்கோம். நம்ம மௌத்தோடு தப்பிக்கிறதா எப்படி? என் அறிவால், எனக்கு புத்திசாலித்தனத்தால நான் தப்பிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம ரொம்ப கரெக்டா நடக்கிறப்ப ஒண்ணுமே கிடையாது. கவனிக்காம போறவங்க தப்பிச்சிருவான். கவனித்து போகக்கூடியவர்கள் கூட மாட்டிக்கொள்வார்கள். யாருடைய காரணம்? அல்லாஹ் எழுதி வைத்த அடிப்படையில் தான் இந்த மரணம் நடக்கிறது தவிர உங்கள் அறிவால், உங்கள் கவனக்குறைவால் இந்த மரணம் ஏற்படுறது கிடையாது. நம்ம தெளிவா இருக்காங்க மௌத்தாகல, அவங்க கேர்லஸா இருந்தா மௌத்தாயிட்டான். உன்னுடைய கவனக்குறைவால் நீ மௌத்தாகல, உன்னுடைய செயல்பாட்டால் நீ மௌத்தாகல, என்னுடைய காரியத்தால் தான் உனக்கு மரணம் நிகழ்ந்துங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு போறாங்க. நல்லா திருக்குறானிலே பேசுறாங்க. போர்க்களத்துக்கு போகக்கூடிய நபிமார்கள் உள்ளுக்குள்ளேயே சில முஸ்லிமான மக்கள் தான். ஆனா நயவஞ்சக சிந்தனை உள்ளவர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? இந்த போர்க்களத்துக்கு இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, வைத்த வழி, கால்வழி, எதையாவது உடம்பு முடியல, வீட்டுல பிரச்சனை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நயவஞ்சகர்கள் போர்க்களத்தை விட்டு புறக்கணித்து விடுகிறார்கள். போர்க்களம் முடியும். போனவங்க எல்லாரும் திரும்பி வரல. சில பேர் சஹாபிகள் மௌத்தாயிட்டாங்க. இந்த மௌத்தானவங்க குடும்பத்துக்கு இந்த போகாதவங்க போய் சொல்றாங்க, எங்களை மாதிரி உங்க பையன் புத்திசாலித்தனமா இருக்க வேண்டியதுங்க. நாங்க எப்படி போர்க்களத்துக்கு போகாம எஸ் ஆயிட்டோம், தப்பிச்சிட்டோம், உயிர் தப்பிக்கப்பட்டோம். அப்படி உங்க பையன், உங்க மாப்பிள்ள, உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதரர் இருக்க வேண்டியதானே என்று சஹாபாக்களை பற்றி நயவஞ்சகர்கள் அவர்கள் வீடுகளுக்கு சென்று சொன்னார்கள். அந்த திருக்குறான ஒரு வசனத்தை இருக்கிறோம். என்ன சொன்னா தெரியுமா? மரணத்தை நீ வேணா உன் வீட்டில இருந்து தடுத்து பாருங்க. மௌத்தை நீ 2 வாரம் உன்னுடைய வீட்டில இருந்து தடுத்து பாருங்கப்பா. போர்க்களத்துக்கு சென்றதான் அவர்கள் மௌத்தானாங்க. நீ போர்க்களத்துக்கு போகல மௌத்தாக மாட்டாங்க. நீ வீட்டுக்குள்ளேயே, நீ வெளியே வராது. மௌத்து வராம இருக்குதான் பார்ப்போமாங்கிறாங்க. இப்படி நடக்குமா? அப்ப எந்த ஒரு நேரத்திலும் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தையும் சரி, வாழ்க்கையினுடைய இறுதியையும் சரி, அதை புரிந்து கொள்வதற்கும் அதை ஏற்பாடு செய்வதற்கும் மனிதனுக்கு சக்தி கிடையாது. இது அல்லாஹ் அமைச்ச மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. நீ ஆரம்பத்தில் என் துணையோட தான் வந்த, இறுதியில் என் துணையோட தான் இந்த துணியாவை போக முடியும். ஒரு முடிவுபடி போக முடியாது. நீ நினைக்கிற மாதிரி தூக்கத்திலே மௌத்து அப்படிலாம் தர முடியாது. படுக்கையில் கொடுப்பான். நீ நினைக்கிற மாதிரி ராகத்தான ஒரு மௌத்து, கொடூரமான மரணத்தை கொடுப்பான். உனக்கு சம்பந்தமே இல்லாத மரணத்துக்கு. ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார், திடீர்னு வந்து ஊருக்கு வராரு. வந்தது ஒரு 10 நாள் வெக்கேஷன் வந்திருப்பாரு. அப்படின்னா எங்க ஊர்ல நடந்த சம்பவம். 10 நாள் இவரா வீட்டுக்கு ஊருக்கு போகணும், பெருநாள் நடத்தி கொண்டாடணும்னு வந்து பக்கத்தில் இருக்கிற ஆத்துல குளிக்கவே ஆரம்பிச்சு. எங்கேயோ வந்தவர் அல்லாத மரணத்துக்காக வேண்டி அழைச்சு கொண்டு வந்திருக்கணும். ஊருக்கு கொண்டு வந்து, ஆத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த மரணத்தை தருகிறாங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இந்த போஸ்ட் கம்பி தவறு ஏறுவாங்கல்ல, அவங்க நினைப்பாங்க நமக்கு மௌத்து எதுவும் வரும், மேல இருந்து கீழே ஒரு நாள் சாப்பிட சம்பந்தமே இருக்காது. அவன் வீட்டுல வலிக்கு சாப்பிடுவான். மரணத்தை நாம முடிவு பண்ண முடியாது. எனக்கு இந்த வயசுல தான் அந்த மௌத்து தருவாங்க. இந்த மரத்தை டிரைவர் நடத்தார், ஒரு நாள் ஆக்சிடென்ட் தான் மௌத்தா போகணும், சம்பந்தமே இருக்காது. வீட்டுல சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாக ஏதோ ஒரு நோய் வந்து இருக்கு. இப்படித்தான் மரணம் வருகிறது அவசியம் கிடையாது. மரணத்தை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் அல்லாஹ் தருவான் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்களை சொல்கிறார். அதில் நீங்கள் முக்கியமாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். இறைவன் சொல்கிறார், சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம் 78வது வசனம். ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத். மரணம் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின்
உறுதிமிக்க கோட்டைகள் இருக்குல்ல, உறுதியான கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள விஷத்தந்து வராது, உன் எதிரி வர மாட்டான், துப்பாக்கி வராது, ஆயுதங்கள் வராது. அப்படி ஒரு கோட்டையில் கூட நீ இரு, மௌத்து வரும். மௌத்து வர்றது எல்லாத்தையும் தடுக்க, சாப்பாடுக்கு தடுக்க, எல்லா காரியத்தையும் தடுக்க. ஆனா மரணம் உனக்கு வராமல இருக்க. இந்த உலகத்தையே பெருமளவில் தனது அக்கிரமத்தால் கட்டி அமைத்த நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய சொல்லணும். உலகத்தினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர், அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் உலக யுத்தத்தில் இவனை மாதிரி ஒரு கொடியவன் கிடையாது. உலக வரலாற்று இனியும் வர முடியாதாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா, இனிமேல் ஒருத்தர் இந்த மாதிரி வரமாட்டான், இவ்வளவு கொடியவன். 60 லட்சம் யூதர்களை விஷவாயு தாக்கி முகாம்களை நடத்தி கொலை செய்த ஒரு பெரும் கொடியவன். 60 லட்சம் யூதர்கள். எந்த அளவுக்குனா ஆயுத பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில், பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் கூட இந்த விஷவாயு தாக்கத்தை நிறுத்தக்கூடாது, தொடர்ச்சியாக நடக்கணும்னு சொல்லிக் கொண்டவர். அப்படிப்பட்ட ஹிட்லர் சாப்பிடும் போது என்ன செய்யணும், அவனுக்கு ஒரு பெண்மணியை பணிக்கு அமைச்சிருக்கிறான். அந்த பெண்ணுடைய வேலை என்ன தெரியுமா, இவனுக்கு வைக்கப்பட்ட சாப்பாடு இவன் கண்ணு முன்னாடி அந்த பொம்பளை சாப்பிடணும். அந்த பொம்பளை சாப்பிட்டு அவளுக்கு மயக்கம், தலைவலி, வயிற்றுவலி, வாந்தி, பேச்சு எதுவுமே வரல அப்படின்னா அவன் அந்த சாப்பாடை கைவிடுவான். உலகத்தையே நடுநடுங்க வைத்தவன் அடால்ஃப் ஹிட்லர். அவன் சாப்பாடு சாப்பிடறதுக்கு ஒரு பெண்மணிக்கு பணி நியமனம் செய்யப்பட்டது. ஆனா அவன் நினைச்சான் உணவுல விஷம் வரும்னு நினைச்சான், வரல. வேற யாரும் அடிச்சு கொண்டுருவாங்கன்னு நினைச்சான், உரிய அளவில் கட்டமைத்தான், அதில் மூத்து வரல. வேற இடத்துல தான் அவன் மரணத்தை எதிர்பார்த்தான், வெறும் அணு ஆயுதத்தை தூக்கி போட்டுருவாங்க, ஏவுகணை தாக்குதல் நடத்துவாங்க. கடைசி அவனுக்கு மௌத்தால எப்படி கொடுத்தா தெரியுமா, இவன் கையால இவனை சுட்டு சாவ வச்சு தற்கொலை செய்து கொண்டு மரணம் இந்த நேரத்தில் ஒரு இடத்துல நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். ஆஸ்திரேலிய நாட்டில் ஒரு சாதாரண வரைபடம் வரையக்கூடிய ஒரு கலைஞன், அவன் ஒரு பெரும் யுத்த காலத்துக்கு தலைமை தாங்க வைத்து தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிற இடத்துல வைத்தான். இவன் சாப்பாடு சாப்பிட்டு இருந்த ஒரு பொங்கலை 2016 மூச்சு, இவன் 1900 சத்தியம் மௌத்தாயிட்டான். இவன் சாப்பாடு சாப்பிட்டு மௌத்து இவனுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பணி வாங்க அப்படி பணி நியமனம் செய்யப்பட்டவர் சமீபத்தில் சிலாண்டிக்கு முன்னாடி கொடுத்தாரு. இப்ப மரணத்தை நாம முடிவு பண்ண முடியாது, இவருக்கு இப்படித்தான் வரும், இந்த நபர் இப்படித்தான் மௌத்தாவா, அப்படி கிடையாது. இறுதி நிலையில எதையுமே நாம முடிவு பண்ண முடியாது. இஸ்லாம் சொல்றது இடத்தை உன்னால் தேர்வு செய்ய முடியாது, அந்த நேரத்தை உன்னால் தேர்வு செய்ய முடியாது, அந்த சூழ்நிலை உன்னால் தேர்வு செய்ய முடியாது, அந்த விதத்தை கூட உன்னால் தேர்வு செய்ய முடியாது. மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரும் என்ற பாடத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறான். இந்த மரணத்தை பத்தி ஒரு சரியான நாலேஜ் உள்ளதை இருக்குவீங்க. துன்யாவே வேண்டாம்னு போக மாட்டார், துன்யா உண்மை எனக்கு தான் வேண்டும் என்ற இடத்துக்கு வர மாட்டார். இந்த நடுநிலை கண்ணோட்டத்தோடு இருப்பாரு. நபிமார்கள் இருந்தார். எந்த நபியாக கல்யாணம் முடிக்க மாட்டோமா, மௌத்து தான் ஆக போறோம் நினைச்சாங்களா கல்யாணம் முடிச்சாங்க. எந்த நபியாக நான் பிள்ளையெல்லாம் பெற்றெடுக்க மாட்டேன், எப்படி மௌத்து வரத்தன போது அற்ப உலகம் அற்ப துன்யா அப்படின்னு சொன்னாங்களா, கிடையாது. திருமணம் முடித்தார்கள், குழந்தை பெற்றெடுத்தார்கள், உணவு உண்டார்கள், குடிபானம் குடித்தார்கள், புத்தாடை உடுத்தினார்கள். சூழ்நிலை கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாழ்க்கையுடைய இன்பங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் இன்பங்களை அனுபவித்த அவர்கள் தான் துன்பங்கள் வரும்பொழுது இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்ற இடத்தில் வந்தார்கள். அந்த சரியாக நமக்கு இருக்குமே ஆனால் இந்த உலகத்தை ஒரு இன்பகரமான வாழ்வாக நாம் அமைத்துக் கொள்ளலாம். மௌத்தை பத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நான் அடுத்த நொடி மரணிக்க தயார் என்று யார் வருகிறாரோ, அப்படி ஒரு மனநிலை யாருக்காவது இருக்குதான் யோசிச்சு பாருங்க. நான் அடுத்த செகண்டுங்க, சும்மா சொல்லல, இந்த பயான் முடியறதுக்கு முன்னாடி நான் மௌத்தாகிவிட்டால் நான் ரெடி தான் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வந்து விட்டால், அடுத்த நொடி அடுத்த நிமிடத்தில் நான் மரணமாக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி நான் தயார் தான். தயார் தான் எப்படி வரும்? நம்மக்கிட்ட பாவங்கள் அறவே இல்லாமல் இருந்தால் தான் அந்த மணலில் வரும். வட்டி வாங்கிக்கிட்ட தயார்னு யாரும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். மது அருந்திய நிலையிலே தயார்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ ஃபர்லான வணக்க வழிபாட்டில் குறை வைத்துக் கொண்டே தயார்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நீ யோசிச்சு பாருங்க, நான் அடுத்த நொடி அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுத்தாலும் சரி நான் தயாருங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம்னா அடுத்த கட்ட வாழ்க்கை ரொம்ப லேசாயிரும். இந்த தற்கொலை பண்றாம்ல, தற்கொலை செய்யக்கூடியவர்கள் என்ன காரணத்தை செய்யறாங்க? பரீட்சையில ஃபெயிலு, மனைவி வந்து துரோகம் பண்ணிட்டா, இல்ல கணவன் துரோகம் பண்ணிட்டான், பிள்ளைகளோ வந்து நமக்கு துரோகம் பண்ணிருச்சோ, நஷ்டமாயிட்டேன், கடன் பட்டுட்டேன், நோய், என்னத்தையாவது ஒரு காரணத்தை வச்சு தற்கொலை பண்றான். அட சாகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னா அதை விட ரொம்ப லேசானதான வாழ்றது. அது அவ்வளவு பெரிய பாடு கிடையாது. இல்ல சாகிறது பெரிய காரியங்க. சாகிற அளவுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் அதை விட கம்மியானதான் வாழ்றது. அது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது, அது வாழ்ந்துட்டு போயிடலாம். அதுக்கு ஏன் அவங்களுக்கு அந்த தைரியம் வரலங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த மரணத்தை பற்றிய தத்துவத்தை எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த மரண நேரத்தையோ சூழ்நிலையோ எதையுமே அறிந்து கொள்ள முடியாத இடத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும்
எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நாம திட்டத்தை அல்லாஹ் எழுதி கொடுக்க முடியாது. எல்லாம் எனக்கு தூக்கத்திலே மௌத்தத்தான், இந்தந்த நோயெல்லாம் எனக்கு தந்துடாத, இப்படியான சூழ்நிலையில் மௌத்தத்தான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம திட்டத்தை வகுத்தலாம் கொடுக்க முடியாது. எப்படி வேண்டுமானாலும் மௌத்தை தருவான். நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், நபிமார்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், நபிமார்களுக்கு நினைத்து பார்க்காத விதத்திலெல்லாம் மரணத்தை எல்லாம் தந்தான். அவன் எப்படி வேண்டுமானாலும் மரணம் நமக்கு வரும் என்ற ஒரு அடிப்படை புரிந்துணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதனால தான் இந்த சரியான ஞானம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இருந்ததால் தான் ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னாங்க, லவ் தஅல்லமூன மா அஅல்லமு, நான் அறிந்ததை எல்லாம் மக்களை நீங்கள் அறிந்து கொண்டால், எனக்கு சில காரியம் தெரியும் உங்களுக்கு தெரியாது, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்து கொண்டால், லலஹிக்தும் கலீலா வல பகைத்தும் கசீரா, நீங்கள் குறைவாகத்தான் சிரிப்பீர்கள், அதிகமாக நீங்கள் அழுது கொண்டு இருப்பீர்கள், உங்க வாழ்க்கையில் சிரிப்பே வராது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில சிரிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது, சிரிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்காது, அழுது கொண்டேதான் உங்கள் வாழ்க்கை கழிப்பீர்கள். இது அல்லாஹ் செஞ்ச ஒரு அருள் தான். மௌத்து நேரத்தை எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டா நீங்களா நிம்மதியா ஓடுமா வாழ்க்கை? ஒரு நாள் ஓடாது. அமல் நடக்கலாம், ஆனா வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. இப்போ உனக்காப்பா நேரம் 2024 வருஷத்தில் ஜூன் மாசம் பாதியில மௌத்தாயிரும் அப்படின்னா நாளை எண்ணிக்கிட்டே இருப்பான், இந்த பக்கத்தில் வந்துருச்சு, அடுத்த 20 வருஷம் கழிச்சு மௌத்தாவான் என்று சொன்னால் கூட அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு 20 வருஷம் தான் எனக்கு இருக்கு, நான் போய் சேர போறேன், இப்படி ஆயிடுவான். வாழ்க்கையில எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவான். அதனால தான் சில காரியங்களை அல்லாஹ் மனித குலத்திற்கு தடுத்து வச்சிருக்கிறான். இது ஒரு அருள். மௌத்து நேரத்தை நமக்கு அல்லாஹ் சொல்லல, மௌத்து விதத்தை சொல்லல, மௌத்துடைய இடத்தை சொல்லல அப்படின்னா அது வரைக்கும் அதை பத்தி சிந்திக்காத. எப்படி சிந்திக்கணும்? எப்படி மௌத்தாயிருவோம், அதுக்குள்ள நம்ம நன்மைகளை செய்யணும், இந்த சிந்தனை இருக்கணுமே தவிர நாம மௌத்தாக போறோமே இந்த மனநிலையில் இருந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. சில காரியத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், மரணம் தொடர்பாக அல்லாஹ் பேசக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், உலகத்தில் வாழ்கிற எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். மௌத்தை அடையணும்னு சொல்லல, மௌத்தை எப்படி சொல்றான்? சுவைக்கணுங்கிறான். மௌத்தை அடையணும் எல்லாருக்கும் ஒண்ணுன்ற அர்த்தம். சுவைக்கணும்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சுவையிலே நீங்க எடுத்துக்கங்களேன், எல்லா சுவையும் ஒரே மாதிரி இருக்காது. சில சுவை நமக்கு பிடிச்சதா இருக்கும், சில சுவை நமக்கு பிடிக்காததாகவும் இருக்கும். மௌத் எப்படி இருக்குங்கிறான்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி மௌத் இருக்காது. சிலருக்கு விருப்பப்பட்ட மரணங்கள் வரும், சிலருக்கு விருப்பத்திற்கு மாற்றமான மரணங்களும் வரும். நபி அவர்கள் ஒரு தருணம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதற்கு விரும்புகிறான். மன் கரிகல் லிகா அல்லாஹ் கரிகல்லாஹு லிகாஅஹு, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவருடைய சந்திப்பை வெறுக்கிறான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல இருந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பணும் வெறுக்க கூடாது அப்படின்னா மௌத்த விரும்பணும்னு சொல்ற மாதிரில இருக்கு. அதான அர்த்தம்? மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் பார்க்க முடியாது. இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவமே என்ன? மரணத்துக்கு முன்பு யாராக இருந்தாலும் சரி இறைவனை பார்க்க முடியாது. அப்ப அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்புறது அப்படின்னா மறுமையை சொல்றது, மரணத்தை சொல்வது. எங்கள்ல யார் தான் மரணத்தை விரும்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் அதை சொல்லல, மரணத்தை விரும்பணுங்கிறது கிடையாது. இது மரண நேரத்தில் ஒருவன் இருப்பான், அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். ஒரே நேரத்தில் துன்யாவையும் ஆகிரத்தையும் பார்க்கிற ஒரு நேரத்தை அவன் அடைவான். இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அற்பமாக ஒரு சிலருக்கு தெரியும். பார்வைகள் நிலைக்குத்தி, உடலினுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து, உயிரெல்லாம் ஒரு வகையில வெளியேறுவதற்காக துடிக்கிற அந்த நேரத்தில் எனக்கு இந்த துன்யாலாம் வேண்டாம், அல்லாஹ் மட்டும் போதும்னு ஒருவேளை அப்போ உங்களுக்கு சிந்தனை வந்தா அல்லாஹ் உங்களை பார்க்க சந்திக்க உங்கள் மீது அருள் புரிய அல்லாஹ்வும் விரும்புகிறான் என்று அர்த்தம். அப்படி பார்வைகள் நிலைக்குத்தி, உடலினுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து, உயிர் பிரிகிற நேரத்தில் யா அல்லாஹ் என்ன உன்னை பார்த்திடக்கூடாது என்று நினைத்தால் அல்லாஹ்வும் உங்களை பார்ப்பதை வெறுக்கிறான். என்ன சூழ்நிலையில வரும்? நம்ம நிறைய நன்மைகளை செய்து பாவத்தில் அறவே ஈடுபடாமல் கடைசி நேரம் வரை நன்மையில் ஒருவேளை ஈடுபட்டு இருப்போமே, ஆனால் அந்த மரண நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? சீக்கிரம் என்ன கொண்டு போயிரு, அந்த மணலைக்கு வந்துருவோம். அதே நேரத்தில் பாவத்தில் அதிகம் ஈடுபட்டு நன்மையில் நாம் குறை வைத்தவர்களாக இருந்த அந்த மரணத்தினுடைய நேரத்தை நாம் அடைந்தால் நம்ம செய்ய வேண்டிய நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, என்னை எடுத்துறாத என்ற மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மரணத்தை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது போக ரெடியா இருக்கணும். அப்படி ரெடியா இருக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்வை அதற்கேற்றவாறு சூழ்நிலையில் அமைத்துக் கொள்ளணும். வாழ்க்கை ரொம்ப இன்பகரமாக மாறிடும், மரணமும் ரொம்ப இன்பகரமாக மாறிவிடும் என்பதை
இந்த செய்திகள் வாயிலாக, ஹதீஸின் வாயிலாக நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த மௌத்தை ஒரு சில பேர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு வராது. அது நிறைய பேருடைய மனநிலை அப்படித்தான். 80 வயசுல ஒருத்தர் இருப்பார், அவர் கூப்பிட்டு கேளுங்களேன், எப்படி நீங்க சீக்கிரத்தில் போயிருவீங்கன்னு, அதுக்குள்ள என்ன போக சொல்ற, எனக்கு இப்போதைக்கு வராது. ஏன் இப்போதைக்கு வராதுன்னு எல்லாருடைய மனநிலையும் இருக்கிறது என்றால், அவங்க எல்லாருக்குமே நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய தேவைகள், செய்ய வேண்டிய பல வேலைகள், பணிகள் மிச்சம் இருக்கு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கும், வீடு ஓடிக்கிட்டு இருக்கும், இன்னும் முடியல. பிள்ளைகளுடைய கல்யாணம் இருக்கும், இன்னும் முடியல. வியாபாரங்கள் அப்படியே பாதியில, இன்னும் அது உயர்வான இடத்துக்கு கூட போகல, இன்னும் முடியல. பிள்ளைகளுடைய கல்வி முடியல. எத்தனையோ பல தேவைகள். நம்ம இன்னும் ஹஜ் செய்யல. அவர் முடிவு பண்ணி வச்சிருப்பார், நம்ம இன்னும் சாக மாட்டோம், சாகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நேரம் கொடுத்தது கிடையாது. நபிமார்களாகவே இருந்தாலும் சரி, சஹாபாக்களாகவே இருந்தாலும் சரி, தங்களுடைய தேவைகள் முடிந்த பிறகுதான் மரணம் ஆவோம் என்று யாரையும் அல்ல வைக்கல. யாரு மௌத்தானாலும் சரி, அவங்களுக்கு பின்னாடி சில தேவைகள் இருக்கத்தான் செய்யும். தேவைகள் இருக்கிற சூழ்நிலைகள் தான் நல்ல மரணத்தை தருவான். இப்பதான் மௌத்து வரும், இந்த நேரத்தில் தான் வரும், எனக்கு இப்ப வராது என்று அல்லாஹ்விடத்தில் சொல்வதற்கோ உலகத்தில் பேசுவதற்கோ வாய்ப்பு கிடையாது, முகாந்திரம் கிடையாது. அல்லாஹ் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எவ்வளவு பெரிய தேவைகள் இருப்பவரை வேண்டுமானாலும் மௌத்தாக்கலாம். சில பேர்லாம் கடன் வாங்குவாங்க பாருங்க, அதிகமா கடன் வாங்குவாங்க. என்ன போய் இவ்வளவு கடன் வாங்குறீங்களா, என்ன விஷயம், என்ன இப்பமேவா மௌத்தாக போறோம், எப்படி அடைச்சிடலாம், அது என்ன நம்பிக்கை? அது இப்பமே மௌத்தாக போறோம்னா அல்லாஹ் எழுதி கொடுத்தானா? மரணம் இந்த சூழ்நிலையில் வராது என்று அல்லாஹ் சொன்னானா யாருக்காவது? இப்ப எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானால் மரணம் வரும் என்பதை இஸ்லாம் நமக்கு பல நேரங்கள்ல சொல்லி தருகிறது. அந்த மரணம் தொடர்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு சில வசனங்களை பாருங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யன்ஃபஉக்குமுல் ஃபிராரு இன் ஃபரர்து மினல் மௌத் அவில் கத்ல், நீங்கள் மரணத்தை விட்டோ கொல்லப்படுவதை விட்டோ நீங்கள் வெறுண்டு ஓடுவது உங்களுக்கு பயன் தருமா என்று நபியே நீங்கள் கேளுங்கள். நீங்க எதை விட்டு வெறுண்டு ஓடுறீங்க? யாராவது என்ன கொன்றுவானோன்னு ஓடுறீங்க, எனக்கு மௌத்து வந்துருமோன்னு ஓடுறீங்க, அது உங்களுக்கு பயன் தருமான்னு கேட்கிறான். அது உனக்கு பயன் இருக்கா? அதுல ஏதாவது யூஸ் இருக்கா? நீ ஓடுறதுனால உனக்கு மௌத்து வராது, அப்படியா? நீ ஓடிட்டப்பா, கரண்ட் ஷாக் அடிச்சோம் நவுண்டுட்ட, ஆக்சிடென்ட் ஆயிருவோம் நவுண்டுட்ட, சாப்பிட்டா இது விஷம் செத்துருவோம் நவுண்டுட்ட, இப்படி நீ விலகுவதனால் மரணம் உனக்கு வராமல் இருந்து விடும் என்று நினைக்கிறியா? அப்படி நடக்குமா? அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மரணத்தை மனித குலத்திற்கு, படைப்புக்கு நிகழ்த்துவது தன்னுடைய ஆளுமையில், அதிகாரத்தில் ஒன்றாக அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் நம்ம மொத்த துன்யாவை அழிப்பான். வானத்தை தன்னுடைய வலது கரத்துல, பூமியை தன்னுடைய இடது கரத்துல சுருட்டி வைத்துக் கொண்டு அதை நசுக்கி நாசமாக்கி விட்டு அல்லாஹ் கேட்பான், அனல் மலிக், நான் யார்? நான் அரசன். அனல் ஜப்பார், நான் அடக்கி ஆளக்கூடியவன். அனல் முத்தக்கப்பீர், நான் பெருமைக்கு சொந்தக்காரன். நான் யார்? நான் அரசன், அடக்கி ஆளக்கூடியவன், பெருமைக்குரியவன். ஐனல் ஜப்பாரூன வ ஐனல் முத்தக்கப்பீரூன், உலகத்தில் பெருமை அடித்துக் கொண்டவர்கள் எங்கே? உலகத்தில் அடக்கி ஆண்ட ஆட்சியாளர்கள் எங்கே? 3 முறை எல்லாம் சொல்லுவான். யாராவது இருக்கீங்களா? உங்கள யாராவது உண்டா? அடக்கி ஆளக்கூடியவன் இருக்கியா என்று அல்லாஹ் உலகத்தை அழித்து விட்டு கேட்கிறான். இது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன, எதனால கேட்கிறான்? மரணமே எனக்கு வராதுன்னு சொன்ன எவனாவது இங்க இருக்கிறியான்னு நல்லா கேட்கிறான். மௌத்து வராது, நான் சாக மாட்டேன், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், எவனாவது வாங்குறான்ல? அப்படி யாராவது இருக்கியா? மரணம் வராத ஒருத்தன் நான் மட்டும்தாங்கிறத அல்லாஹ் அங்க காட்டுறான். மரணமே நிகழாத ஒருவன் நான் தான் என்று அல்லாஹ் நிரூபிக்கிறான். இந்த உலகத்துல எல்லாருக்கும் மௌத்து வரும். இந்த யதார்த்த உண்மையை பல பேர் ஏத்துக்க மறுக்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்களா மௌத்து வரும், மௌத்து வரும்னு. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்க. ஆனா இப்ப வராதுங்கிறது ஒரு வகையான தவறான சிந்தனை. இப்ப வராது என்ற சிந்தனை, அப்படி சொல்ல முடியுமா? அந்த நம்பிக்கை சரியானதா? இப்ப வராதுங்கிறது அல்லாஹ் திருக்குர்ஆனில் நம்ம அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வசனத்தில் பேசுகிறான். வயலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா. பொய் பேசி, குறை சொல்லி, புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுதான். அவன் தன் செல்வத்தை சேகரிக்கிறான், அதை திரட்டுகிறான், சேகரித்து வைக்கிறான், நிறைய சேர்த்து வைக்கிறான், பணத்தை, பொருளாதாரத்தை சேகரித்து வைத்து விட்டு என்ன நினைக்கிறான்? யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, இந்த பணம் தான் என்னை நீடிக்க வைக்கும் என்று அவன் நினைக்கிறான். இந்த பணம் என்னை காப்பாத்திரும், பணம் இருந்தா எதையும் வாங்கிடலாம், பணத்தை கொண்டு எதையும் சாதிச்சிடலாம். நீ ஒன்னும் சாதிக்க வேண்டாம், மரணம் வராமல் தடுத்து பாரு பார்ப்போம். உலகத்தில் எங்கேயாவது அப்படியே ஆய்வு நடக்குதா? அப்படி எங்கேயும் ஆய்வு கிடையாது. மரணத்தை தள்ளி போடுவதற்கு வேண்டுமானால் வேலை நடக்குதே தவிர, அந்த நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு வேலை நடக்குதே தவிர,
மரணத்திலிருந்து தப்பித்ததாக எந்த வேலையும் கிடையாது. அப்படி யாரும் அப்படி ஆய்வு செய்யல. அது பயனற்ற ஆய்வு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தேவையற்ற காரியம். அப்படியெல்லாம் உன்னால தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ருன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். மக்களை எதை விட்டு நீங்கள் வெறுண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் பேசுறான். மரணம் என்ன செய்யுமா? உங்களை சந்திக்கும். நீ விரண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற எதை விட்டுட்டு மௌத்து விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பின்னாடி போலீஸ் துரத்துறான், பின்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி துரத்தி கொண்டு இருக்கிறாரு, முன்னாடி ஒரு திருட ஓடுறான்னு வைங்க. அவர் துரத்த இவன் ஓட, அவர் துரத்த இவன் ஓட, இதான் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ மௌத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற, நீ போய் நிக்கிற இடம் இருக்குல்ல, அங்கதான் நான் மௌத்தையை வச்சிருக்கிற. எங்க வச்சிருக்கிற மௌத்தை? உன் பின்னாடியே துரத்திக்கிட்டே எல்லாம் வரல. நீ நினைக்கிற 5 வயசுல என் பிள்ளைய காப்பாத்திட்டேன், ஒரு இடத்துல இருந்து விழ போச்சு காப்பாத்திட்டேன், மௌத்துல இருந்து காப்பாத்திட்டேன். அப்ப மௌத்தெல்லாம் கொடுக்க வரலையே, நீ ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மௌத்து கொடுக்க வந்துட்டான்? 10 வயசுல ஒரு காரு பக்கத்துல போச்சு, நான் ஒரு நிமிஷம் அந்த விலகிட்டேன், மௌத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். உனக்கு அப்ப மௌத்து கொடுக்க வரல அல்லாஹ். நீ தட்டி தடுமாறி 10ல இருந்து 20ல இருந்து 30ல இருந்து 40ல இருந்து 45ல போய் இப்ப ஒரு அடி அல்லாஹ் தூக்குவான் ஒரு இடத்துல. இப்பதான் மௌத்துல மாட்டிக்கிட்ட, இப்பதான் மௌத்தை வச்சிருக்கான்ல. அப்ப இதுக்கு முன்னாடி 1008 விஷயத்தை நீ மயிர் இலையில் தப்பித்தாயே, ஒரு நூல் இலையில தப்பிச்சு வந்திய, அதனால உனக்கு மௌத்து கொடுக்கணும் முடிவே பண்ணலையே. நீ விழுந்திருந்தா கூட அங்க நீ செத்துருக்க மாட்ட. அதான் இஸ்லாம் சொல்லுது. நீ அந்த இடத்துல விழுந்திருந்தா கூட நீ செத்துருக்க மாட்ட. உனக்கான மரண வேளையில் அந்த இடத்துல தான் மௌத்தை வச்சிருக்கான். நீ அதை தேடிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா நமக்கு அல்ல சம்பந்தமே இல்லாத ஒரு நாட்டுல மௌத்து வச்சிருக்கிறான்னு வைங்க, சம்பந்தமே கிடையாது. அந்த நாட்டுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப இந்தியாவுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். பக்கத்துல கேரளா இருக்குது, கர்நாடகா, இந்த மாதிரி சில மாநிலங்கள் இருக்கு. ஒரு தொழில் தேவைன்னு இருக்கும், சம்பந்தமே இருக்காதுங்க. ஒரு நாட்டில் நமக்கு மௌத்து வச்சிருந்தா சம்பந்தமே இருக்காது. அந்த நாட்டின் பக்கம் ஒரு தேவையெல்லாம் ஏற்படுத்தும். ஒரு இடத்துல மௌத்தா, அந்த இடத்துக்கு எனக்கு என்னப்பா சம்பந்தம்? எந்த சம்பந்தம் கிடையாது. இங்க இருக்க திருச்செந்தூர்ல எனக்கு மௌத்தனா திருச்செந்தூருக்கு நான் அடிக்கடி போறேன்னு அர்த்தம். தூத்துக்குடியில மௌத்தனா தூத்துக்குடிக்கு நான் அடிக்கடி போறேன்னு அர்த்தம். எனக்கு தேவையே அற்ற ஒரு நாட்டின் பக்கம் அல்ல தேவை ஏற்படுத்துவான். ஏன்? மரணம் உனக்கு அங்கதான் இருக்கு, அங்க கூட்டு போவான்ல. அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை அல்ல அமைத்து அங்கு மரணத்தை அல்ல ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான், மரணத்தை விட்டு நீ ஓடிக்கிட்டு இருக்கிற, ஆனா நீ ஓடுறதே மரணத்தை நோக்கி தான் ஓடுறேங்கிறாள். மௌத்தை நான் ஒரு இடத்துல வச்சுட்டேன், உனக்கான மௌத்து, அப்துல்லாவுக்கான மௌத்து, ஆமினாவுக்கான மௌத்து, ஃபாத்திமாவுக்கான மௌத்து நான் வச்சாச்சு. நீ ஓடுறது மௌத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறன்னு நினைக்கிற, நீ மௌத்தை பார்க்க தான் ஓடிக்கிட்டு இருக்கிற. ஃபஇன்னஹு முலாக்கிக்கும், அது உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட இந்த மரண தத்துவத்தை சரியாக ஒரு ஈமான் கொண்டவன் புரிந்து கொள்வானே, ஆனால் இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப நிம்மதிகரமாக லேசான ஒரு வாழ்க்கையாக மாறிடுது. கஷ்டமே கிடையாதுன்னு ஆயிரும். என்னப்பா வாழ்க்கை, எப்படி ஒரு நாள் போய் சேரதான் போறோம், இந்த இடத்துக்கு வந்துருவான். இழப்புகள் அவனுடைய உள்ளத்தை பெரிய அளவுல பதம் பார்க்காது. இந்த உலகத்தில் ஏற்படுகிற நஷ்டங்கள் அவனுக்கு பெரிய அளவுல கஷ்டத்தை தராது. உலகத்தில் ஏற்படுகிற இன்பங்கள் கூட அவனை பெருமளவில் மகிழ்வுக்குரியவனாக மாற்றாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தோட்டத்தில் அந்த ஈச்சமர இலைகளை எல்லாம் வச்சு அந்த கூடையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தோட்டத்தை கொஞ்சம் பராமரித்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அப்படி கிராஸ் பண்றாங்க. அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள கேட்கிறாங்க, உமரை, அப்துல்லா பின் உமரை, அப்துல்லாவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அப்ப அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, தோட்டத்தை நான் பராமரித்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் சில வேலைகள் இருக்கு, வேலைப்பாடுகள், அதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அபூதாவுத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி. ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் அளிக்கிறாங்க, அம்ருன் அஸ்ராவும் மின் தாலிக், இதை விட மறுமை சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதை செய்ய கூட இங்க டைம் எல்லாம் கொடுக்க மாட்டான். இதை விட மறுமை என்ன வந்துருமா, மிக விரைவாக வந்துடும். போற போக்கில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை பெரும் வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி தந்திருக்கு. அல்லாஹ் எதுக்குமே நேரம் கொடுக்க மாட்டான். மரணம் என்று அல்லாஹ் முடிவு செய்த நேரத்தில், ஐயோ பாவம் புள்ள டெலிவரி ஆகிக்கிட்டு இருக்குது, முழுசா டெலிவரி ஆகட்டும் கூட அல்லாஹ் விட மாட்டான். உனக்கு மௌத்து இப்ப நாம உன் உயிரை எடுத்துருவேன்னு எடுத்துருவோம். புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும், டெலிவரி ஆகணும் 10 நிமிஷம் தான் இருக்கும். வயிற்றுக்குள்ளே பிள்ளை இருந்து தாய் மௌத்தாயிட்ட என்ன அர்த்தம்? பிள்ளையும் சேர்ந்து மௌத்தாவும் அர்த்தம். பிள்ளைக்கு ஒரு பெரும் பாதிப்பை தரும், ஒரு பெரும் இடையூறு தரும். ஐயோ பாவம் 10 நிமிஷத்துல பிள்ளையை பெத்தோன்னு உயிரை எடுப்போமே, இந்த வேலையே நடக்காது. உனக்குன்னு குறித்த நேரத்தில் உயிர் போயிடும். நீ என்னனாலும் பண்ணிக்க. ரொம்ப பிடிச்ச சாப்பாடு வீட்டில் தயாரிச்சாச்சு, ரொம்ப வருஷம் எதிர்பார்த்த ஒரு சாப்பாடு, சுவைரகம், ரொம்ப சுவைமிக்க ஒரு சாப்பாடு, சாப்பிடட்டுமே நல்ல டைம் கொடுக்க மாட்டோம். நீ அதுக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கணும். மரண நேரத்தில் உனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், லிக்குல்லி உம்மத்தின் அஜல், உலகத்தில் வாழ்கிற எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு கெடு நேரம் இருக்கிறது, தவணை காலம் இருக்குங்கிறான்ல, டைமிங் இருக்கு. இப்போ நீங்க பாருங்களேன், டேட்டா போடுறோம், 1 மாசம் 3 மாசம் 1 வருஷம் டேட்டா போடுறோம்ல,
கரெக்டாக ஒரு டைமிங் கொடுப்பான். இந்த வருஷத்தில் இந்த மாசத்துல உனக்கான டேட்டா முடிஞ்சிடும், அன்லிமிட்டெட் கால் முடிஞ்சிடும், ரோமிங் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுப்பான். அந்த டைமிங்ல வேலை நடந்துடும். நீ என்ன பண்ணாலும் சரி அந்த அந்த நிமிஷத்தை தாண்டி உங்களால் நெட் யூஸ் பண்ண முடியாது, ஃபோன் கால் பண்ண முடியாது. அந்த டைமிங்ல எடுத்துருவோம். என்ன காரணம்? இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடந்த ஏற்பாடு. எல்லாமே அது மாதிரி தான் நடக்கும். பேங்க்ல வந்து என்ன சில பேர் லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த டைமிங்ல காசை எடுத்தும் கரெக்டா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வந்து இப்படி சிஸ்டமேட்டிக்கா உருவாக்கி இருக்கிறானோ ஒரு நாள் கூட பிழை வராது. அல்லாஹ் சொல்றான், மௌத்தையே நான் அப்படிதான் வச்சிருக்கேங்கிறான். சிஸ்டமேட்டிக்கா தான் நான் ஏதோ வச்சிருக்கிறேன், மரணத்தை வச்சிருக்கிறேன். லிக்குல்லி உம்மத்தின் அஜல், எல்லாருக்கும் ஒரு கெடு நேரத்தை, தவணை காலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஃபஇதா ஜாஅ அஜலுஹா, தங்களுடைய தவணை காலத்தை அவர்கள் அடைந்து கொள்வார்களே, ஆனால் லா யஸ்தகிருன ஸாஅத்தவ் வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி முந்தாதுங்கிறான், ஒரு நொடி பிந்தாதுங்கிறான். கணக்கச்சிதமா மிகச்சரியான நேரத்தில் உயிர் பறிக்கப்படும். பாவ மன்னிப்பு கேட்க கையை தான் தூக்கி இருப்பிய, மௌத் தொந்தரும் போல அல்லாட்ட பாவ மன்னிப்பு யா அப்படின்னா முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிடும். ஏன்னா உங்க நேரத்தெல்லாம் முடிச்சிட்டான். அந்த நேரத்துக்குள்ள என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க. உங்களுக்கு வாய்ப்புகள், வசதிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிறான். ஆனால் அந்த நேரம் வந்து விட்டால் சரி, பாவ மன்னிப்பு தேட கையெல்லாம் தூக்கிட்டான், தேடிட்டு போட்டுமேன்னு விட மாட்டான். மன்னிப்பதப்ப கேட்டுட்டு போட்டுமே விட மாட்டான். ஒரு ஃபர்லான தொழிலுக்கு ஏதோ தொழிலுக்கு ஒளி செஞ்சுட்டு வந்துடுவான், சரி ஒழுலாம் செஞ்சுட்டு வந்துட்டான், தொழுவதானே போறான், தோலட்டுமேன்னு விட மாட்டான், உயிரை எடுத்துருவான். உங்கள் காரியங்கள்ல எந்த காரியத்தையும் முழுமையாக நிறைவேற்றிருக்க முடியாது. முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முன்பு மரணம் வந்துடும். மலத்தை கழிக்க சென்ற முழுமையாக நீங்கள் மலத்தை கழித்திருக்க முடியாது. சாப்பிட்டு அமர்ந்த நீங்கள் உங்கள் முழுமையாக சாப்பாடு உள்ள இறங்கி இருக்காது, தொண்டை குழியில் இறங்காது. அல்லாஹ் குறித்த நேரத்தில் வாய்க்குள்ள சாப்பாடு இருக்கும் போது அல்லாஹ் ரூஹ் எடுத்துரும், அது உள்ள போகாது. எந்த ஒரு காரியத்தையும் முழுமைப்படுத்த முடியாது. அந்த முழுமைப்படுத்த முடியாத சூழ்நிலையில் அல்லாஹ் மரணத்தை தருவான். இப்ப இப்படிப்பட்ட கரெக்டா பஞ்சுவாலிட்டியில யாருக்குமே நேரம் கொடுக்காத நிலையில் இருக்கிற அந்த மரணத்தை பற்றிய சிந்தனையே நம்ம மக்கள் ரொம்ப குறைவு. நரகத்தை பற்றி பேசுகிறோம், சொர்க்கத்தை பற்றி அல்லது மறுமையினுடைய மற்ற நிகழ்வு, கபர் வாழ்க்கை, அதை விடலாம் முக்கியம் இந்த மரணம் தான். நரகத்தை விட வேறு வேறு காரியத்தை விட முக்கியம் இதுதான் மரணம். என்ன காரணம்? நரகம் மரணத்தோட பெருசுதான், கபர் வாழ்க்கை மரணத்தை விட பெருசுதான். ஆனால் இந்த மரணம் இருக்குத உங்கள் வாழ்வினுடைய எல்லா காரியத்தையும் முறித்து விடும். இதா மாத்தல் இன்சான் இன் கத்தா அன்ஹு அமல்ஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அவனால் திக்ர் பண்ண முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, அட வசியத்து பண்ண முடியாதுங்க மனைவி கிட்ட. சில கடன் இருக்கு, கொண்டு போய் இந்த கடனை ஒப்படைச்சுன்னு சொல்ல முடியாது. நீங்க எழுதி வச்சா உண்டு, இல்லைன்னா கதை முடிஞ்சிருச்சு. யார் யாருக்கு அமானிதங்களை கொண்டு போய் சேர்க்கணும் சொல்ல முடியாது உங்களால. ரசூலுல்லாவை பற்றி நபித்தோழர்கள் ஒருவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு மரணத்தை பற்றி, வசியத்தை பற்றி ஒரு நாள் நினைவுபடுத்துறாங்க. வசியத்துனா என்னெல்லாம் தெரியுமா? நம்ம யாருக்காவது வாக்குறுதி கொடுத்துருப்போம், அதை நிறைவேற்றணும். நம்ம கிட்ட யாராவது அமானிதம் கொடுத்துருப்பாங்க, இந்த பொருளை வச்சுக்கோங்க நான் பின்னாடி வந்து வாங்கிக்கிறேன், அது அமானித பொருள், திருப்பி ஒப்படைக்கணும். கடன் வாங்கியிருப்போம், திருப்பி ஒப்படைக்கணும். இது மாதிரியான சில நிகழ்வுகள் இருக்குல்ல, இதுதான் வசியத். இதெல்லாம் செய்யணுங்கிற அந்த காரியத்தை ஏற்பாடு செய்வது. ஏற்பாடு செய்யற வரைக்கும் அல்ல நேரத்தை கொடுப்பானா? சஹாபிகள் ஒருத்தர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் என்றைக்கு எங்களுக்கு வசியத்தை பற்றி சொன்னார்களோ அன்றைய நாளில் இருந்து நான் இப்போ வரைக்கும், அவர் அந்த செய்தி அறிவிக்கிற வரைக்கும் எங்களுக்கான வசியத்தை நாங்கள் எழுதி தலைவாணிக்கிலே வச்சுக்குவோம். எப்போது மவுத்தாயிட்டா ஆளை பாடி தூக்குவாங்கல்ல, தலைவாணி தூக்கும்போது சீட்டு கிடைக்கும்ல, இப்போ இவருக்கு இங்க கடன் கொடுக்கணுங்கிறார், இன்னென்ன பொருள் அமானிதங்கிறார், இன்னென்ன பொருள் இவன் சொத்து இல்லைங்கிறார், இதையெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அன்றைய நாளிலிருந்து நான் அதைத்தான் செய்து கொண்டே வருகிறேன் என்று அவர் ஒரு வாழ்வில் ஒரு முறை இந்த செய்தியை அறிவிக்கும் போது சொல்கிறார். ஏன்? மரணம் சமீபத்தில், நபித்தோழராச்சன் அல்ல தாமதப்படுத்த மாட்டான். உமர் ரத்தியலானவங்க தொழுகை முழுமைப்படுத்திட்டாது மௌத்தானாங்களா? தொழுகை முழுமையாவதற்கு முன்பாகவே உமர் ரத்தியலானவங்க குத்தப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டார்கள். யாருக்குமே அல்ல நேரம் கொடுக்க மாட்டாங்க போது நமக்கு மட்டும் அல்ல எப்படி தருவாங்கிற ஒரு இருமாப்பு, ஒரு நம்பிக்கை. இது தவறான நம்பிக்கைங்கிறது இஸ்லாம். அல்லாஹ் தரேன்னு சொன்னதுல நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் என்ன தரேன்னா, பாவ மன்னிப்பு கேட்டா பாவ மன்னிப்பு தரேங்கிறான், அருளை கேட்டா அருளை தரேங்கிறான், நிம்மதியை கேட்டா நிம்மதியை தரேங்கிறான், நீ என்ன தராலும் கேள்வி நான் தரேங்கிறான். ஆனால் அல்லாஹ் முடிவு செய்தது என்ன? மரண நேரம் வந்து விட்டால் யாருக்கும் வாய்ப்பு தர மாட்டேங்கிறான். அங்க போய் உட்காந்துட்டு வாய்ப்பு தான்னு எதிர்பார்த்தா, வாய்ப்பு தருவான் என்று எதிர்பார்த்தால் இது தவறான ஒரு நம்பிக்கை, இது இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது. ரசூலா சொல்றாங்க, ஒரு முறை அபூதர் ரத்தியல்லாஹு அவங்களை அழைச்சு, அபூதர் தான் ரசூலாவோட அதிகமாக எங்க பயணித்தாலும் கூட இருக்கிற ஒரு நபித்தோழர். அந்த அபூதர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அபூதரே உனக்கு ஒரு செய்தி ஒன்றை நான் சொல்றேன். என்னிடத்துல உஹது மலை அளவிற்கு தங்கம் இருந்தால் கூட, இதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் வேற ஒரு நேரத்தில் உஹது மலை தங்கத்தை பத்தி இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இங்க தனியா சொல்றாங்க. அதை ஒரு இரவு கூட நான் வைத்திருக்க மாட்டேன் அந்த உஹது மலை அளவு தங்கத்தை. ஏன்? என் கடனுக்காகவும் என் தேவைக்காகவும் சில
தங்க நாணயங்களை எடுத்து வைத்திருப்பேனே தவிர எல்லாவற்றையும் நான் கொடுத்து அழித்து விடுவேன். ஏன்? நமக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. இதனால் அதனுடைய அடிப்படை. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம்? பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும்னு நினைக்கலாமா இல்லையா? ஒரு தர்மத்தை அப்படி செய்யறது உண்மையா கூடுதலான நன்மை தானங்க. தர்மத்தை எப்படி செய்வதா கூடுதல் நன்மை. பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சில ஏழை மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தொழில் நிறுவனத்தை அமைக்கிறது, சில ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, சில ஏழை மக்களுக்கு வந்து அதுக்கான செட்டப் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து கொடுப்பது. இப்படிலாம் ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் உடனே அழிச்சிருவோம்பாங்கிறாங்க. ஏன்? நமக்கு நேரம் இருக்காது. நம்ம பொறுமையா உட்கார்ந்து எல்லாத்துக்கும் மைண்ட் மேப் போட்டு ஸ்கெட்யூல் அமைச்சு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் இப்படிலாம் அமைக்கிற வரைக்கும் அல்லாஹ் ரூஹ கொடுக்கணுமே, நேரத்தை கொடுக்கணுமே. ஒரு இரவு கிடக்காது அத்தனை தங்கத்தையும் நான் தர்மம் செய்து விடுவேன் நாங்க ரசூலுல்லாஹ். அதை வச்சுதான் அபூதர் ரலியல்லாஹு அவங்க பிற்காலத்தில் ஒரு மார்க்க ஃபத்வா கொடுக்காங்க. அவங்க கொடுக்குற ஃபத்வா தப்பு. ஆனா அவங்க கொடுக்கறதுக்கான அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம நியாயம் கற்பிக்கலாம். நாம் சம்பாதித்ததிலிருந்து செலவு போக அத்தனையும் தர்மம் என்று ஃபத்வா கொடுக்கிறார். நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், குடும்ப செலவு 20,000 ரூபாய், இப்போ 80,000 மிச்சம் இருக்கு, 80,000 சதக்கா பண்ணணுங்கிறார் அபூதர். பிற்காலத்தில் மார்க்க ஃபத்வா. அது உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் நடக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அது தப்புன்னு சொல்றாங்க. அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படிலாம் கிடையாது. கடமையானதை கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்க தாராளமாக செலவு பண்ணலாம், அதான் மார்க்கத்தின் சரியான நிலைப்பாடு அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இது எதுக்காக அவர் சொல்றாரு? ரசூலுல்லாஹ் உஹது மலையளவிற்கு தங்கம் இருந்தாலும் ஒரு நாள் இரவு கூட தாங்காது, கழிச்சிருவேன் அழிச்சிருவேன் நாங்களே கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து. அதை காரணம் வைத்து அவர் சொல்கிறார், செலவு நம்முடைய சம்பாத்தியத்தில் செலவினங்கள் போக அனைத்தும் தர்மம் என்று பேசுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனப்பான்மையை நீங்க பாருங்க. மரணத்தை பற்றி நபிக்கும் பயம் இருந்தது. எதனால பயம்? மௌத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியத்தில் நன்மையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரூஹ் தொடர்பாக சொல்லக்கூடிய சில தகவல். மனித உடல்ல இருக்கக்கூடிய ரூஹ் இருக்குல்ல, அதுவே வந்து இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகள் ஒரு காரியம் ரூஹ். இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு என்னெல்லாம செய்யற ஒரு இடத்துக்கு வந்துட்டான். செயற்கை கையெல்லாம் வைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எதுக்கெல்லாம் வந்தாச்சு? கை ஒருத்தவங்க துண்டா போயிடுச்சுன்னு, இங்க துண்டா போன கையை சேர்க்கலாம், உடனே கொண்டு போனா அது சேர்க்கறதுக்குன்னு சில காரியங்கள் இருக்கு, சேர்க்க வாய்ப்பு இருக்கு. அல்லது இறந்து போனவங்க கையவே வெட்டி எடுத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நபர் இறந்துட்டாரு, நீங்க அவருடைய குடும்பத்தாரின் அனுமதி பெற்று அந்த கையை துண்டா எடுத்து கை இல்லாதவனுக்கு உடனடியாக அந்த ரத்த ஓட்டம்லாம் அடங்குறதுக்கு முன்னாடி, அந்த செல்கள் சாகிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்த்தா கையை சேர்க்கலாம், சேர்த்திருக்கிறாங்க அப்படியெல்லாம். இப்ப அதையெல்லாம் தாண்டி இப்ப என்ன இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இயந்திர கை மாட்டலாமா? கை இல்லையா, அது நம்மளுடைய நார்மல் கையோட இயந்திர கை ரொம்ப பலமானதா இருக்கு. நார்மல் கையில கூட இவ்வளவுதான் வெயிட் தூக்க முடியும்னு உண்டு இல்ல, இயந்திர கை அதை விட அதிகமான வெயிட்டே தூக்குது. அதையெல்லாம் மாட்டலாம். அது நம்முடைய கட்டுப்பாட்டுல, நம்முடைய உடலுடைய சில கட்டுப்பாடோட சேர்த்து வச்சிருக்கிறான். நம்ம சொல்லும்படி அந்த இயந்திர கை செய்யும். இவ்வளவு காரியத்தை செய்ய முடிந்த மனிதனால எது செய்ய முடியாது? ஒரு உடல் அமைப்பை அமைச்சாலும் சரி ரூஹ கொண்டு வர முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உயிரை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல் அர்-ரூஹ் மிர் ரப்பி மின் அமர் ரப்பி, நீங்கள் சொல்லுங்கள், ரூஹ் என்பது, ஆன்மா என்பது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடுகளில் கட்டளைகளில் இருக்கக்கூடியது. ஒமா ஊத்தீத்து மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவான அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்காது, சிந்திக்கவே முடியாதுங்கிறாங்க. அந்த ரூஹ சிந்திக்க முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்துட்டோம், சொட்டு விடாம எடுத்துட்டோம், மனுஷன் செத்து போயிடும், அப்படித்தானே? அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து வேற ரத்தத்தை ஊட்டினா இருக்கலான உயிரோடைய. என் ரத்தம் வெளியே போயிடுச்சு விபத்துல, வேற ஒருவருடைய ரத்தம் கொடுத்தா என்னுடைய உடல் மறுபடியும் இயங்குது. அவர் ரூஹ் ரத்தத்தில் இல்லை. சில உடல் உறுப்புகள், இதயம் பலகீனம் ஆயிடுச்சு, அந்த இதயத்தை தூக்கி போட்டு இன்னொருத்த இதயத்தை தூக்கி வச்சா வந்துடுறான். அப்ப என்னுடைய உயிர் எதுல இல்ல? இதயத்திலும் இல்லை. என்னென்ன உறுப்புலாம மாத்திரம் எங்கதான் ரூஹ் இருக்கு? ரத்தத்தில் இருக்குதா, சதையில் இருக்குதா, தோல்ல இருக்குதா, உடல் உறுப்புல இருக்குதா? கையை வெட்டி எடுத்தாச்சு, காலை வெட்டி எடுத்தாச்சு, ரூஹ் இருக்கு. ரூஹ் எந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி புரிந்து கொள்ள, அதுக்கான சூத்திரம் என்ன, ஈக்குவேஷன் என்ன, மனுஷன் கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ் சொல்றான் கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறான். ரூஹுங்கிறது அது ஒரு தனி அமைப்பு. அதற்கு ஒரு செய்தியை கூட நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய ஆன்மா கைப்பற்றப்பட்ட உடனே வானத்தினுடைய முதல் வானத்திற்கு தூக்கி செல்லப்படும். நல்லவராக இருந்தால் வானத்தின் கதவு திறக்கப்படும், கெட்டவராக இருந்தால் வானத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படும். அப்படிலாம் ரசூலுல்லாஹ் தொடர்ச்சி சொன்னாங்க. அதில் நீங்க பார்க்கலாம், நல்லவருடைய ஆன்மாவை பார்த்து வானத்தின் காவலர்கள் சொல்வார்களாம், ஸல்லல்லாஹு அலைக்கி, ஆன்மாவே உனக்கு சலாம் உண்டாகட்டும். மேல போன ரூஹுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு வஅலா ஜஸதின் குன்தின் தஅமுருனி, நீ எந்த உடலில் இவ்வளவு ஆண்டு காலம் வசித்தாயோ அதற்கும் அல்லாஹ் ஸலவாத்தை கொடுக்கட்டும், அருளை பொழியட்டும். அப்ப உடல் வேற, உயிர் வேற. அது எந்த அமைப்பில் இருக்கும், அதுக்கான அதனுடைய அமைப்பை பற்றியோ அதனுடைய விதியை பற்றியோ அல்ல எதையுமே சொல்லி தரல. இப்படி ஒரு உடல் அமைப்புல, நிரந்தரமற்ற வாழ்வில் நிரந்தரமற்ற உடல் அமைப்புல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த மரணத்தை பற்றிய சிந்தனைகளை சொல்றதுக்கு நேரத்தை கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த மரணம் தொடர்பாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்,
இந்த மரணத்துல சில உறவுகளை எல்லாம் நம்ம இழப்போம். நாம மௌத்தாகும் போது மொத்த உறவையும் இழந்துருவோம். வேற யாராவது நம்ம குடும்பத்துல, நட்பு வட்டாரத்துல, சொந்த பந்தங்களை மௌத்தாகும் போது அந்த உறவு, தந்தை, தாய், மனைவி, கணவன், பிள்ளைகள், நண்பர்கள், சகோதரர்கள், இந்த மாதிரியான உறவுகளை நம்ம இழப்போம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறந்து போற அந்த உறவு இறைவனுடைய நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை, குறிப்பாக ஷிர்கு, குஃப்ரு அவர்கள் செய்திருப்பார்களே. ஆனால் இந்த பிரிவு நிரந்தர பிரிவு. இந்த பிரிவு என்ன பிரிவு? நிரந்தர பிரிவு. இப்ப அபூபக்கர் ரசூல்லா ஜாஃபர் ரதியல்லாஹு ரசூல்லா காலத்தை ஜாஃபர் ரதியல்லாஹு மௌத்தானாங்க. ரசூலுக்கு ஒரு வருத்தம், வேதனை, நம்ம தம்பி நம்ம கூட இல்லையே, ரொம்ப வருஷம் இல்லை ரசூல்லா கூட, ஆனா அழுதாங்க. ஆனால் ஜாஃபர் ரதியல்லாஹு சொர்க்கவாசி, ரசூல்லா சொர்க்கவாசி. இந்த பிரிவு என்ன பிரிவு? இல்லை, நிரந்தர பிரிவு கிடையாது. ரசூல்லாவை சஹாபாக்கள் இழந்தார்கள். அபூபக்கர் இழந்தார், உமர் இழந்தார், ஆயிஷா நாகி இழந்தார்கள், ரசூல்லாவுடைய ஏனைய மனைவிமார்கள் இழந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் மனவேதனையோடு ஒரு சின்ன ஆறுதல் என்ன தெரியுமா? இந்த பிரிவு நிரந்தர பிரிவு இல்லை. ஒரு ஈமான் கொண்டவன் தன்னுடைய குடும்பத்தில் இன்னொரு ஈமான் கொண்டவனை இழந்தால் அவனுக்கு எவ்வளவு வருத்தம், மனவேதனை, கசப்பு இருந்தாலும் சரி, இந்த பிரிவு என்ன கிடையாது? இது நிரந்தர பிரிவு கிடையாது. ஆனால் நிரந்தர நரகத்திற்குரிய குஃப்ரை, ஷிர்கை ஒருவர் செய்துவிட்டு மரணித்தால் அது நிரந்தர பிரிவு. இனிமேல் அந்த நபரை நீங்க பார்க்கவே முடியாது. இனிமேல் அவருக்கும் உங்களுக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் கிடையாது. அவரோடு நீங்கள் தொடர்பு வைக்க வேண்டுமே, ஆனால் நீங்களும் அந்த நிரந்தர நரகத்திற்குரியவராக இருந்தால் மட்டும்தான் உண்டு, இல்லை கிடையாது, அந்த வாய்ப்பு இருக்காது. இந்த மரணம் இந்த பாடத்தை சொல்லி தருகிறது. அப்ப அல்லாஹ் அமைச்ச இந்த உலகத்தினுடைய அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, உறவுகள், உறவினர்கள், உறவு அமைப்புகள், இதெல்லாம் போலிங்கிறான். ஒண்ணுமே கிடையாதுப்பா. உன் பிள்ளைக்காண்டி நீ அழுவுற, உன் மனைவிக்காக, உன் கணவனுக்காக, உன் தாய் தந்தைக்காக அழுவுற. ஆனா எல்லாமே தனித்து விடப்பட்ட உயிர்கள். நீ எதுக்கு அதுக்காண்டி உட்காந்து இவ்வளவு சிரமப்பட, இவ்வளவு கஷ்டப்படணும்? இன்னைக்கு ஒரு நம்முடைய தாய் மௌத்தாயிட்டாங்க, கடுமையான வலி, வேதனை, அழுக. இதே வலி, வேதனை அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இருக்காது, அடுத்த ஒரு மாசம் கழிச்சு இருக்காது, அடுத்த வருஷம் இறந்து போன அந்த நாள்ல இது எப்படிப்பட்டது? கொஞ்சம் வருத்தப்பட்டு உச்சி கொட்டுற நாள், மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு. அடுத்த 4 ஆண்டு கழித்து அது ஒரு செய்தி, அடுத்த 10 ஆண்டு கழித்து அது போற போக்கில் பேசப்படுற ஒரு பேச்சு பொருள், அவ்வளவுதான். எங்க உம்மா இந்த மாதிரி இந்த நாள்ல தான் மௌத்தானாங்க, கரெக்டா பிப்ரவரி 12 20 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி பேச்சு பொருள். அந்த பிப்ரவரி 12 நீ அழுத அழுகையில ஒரு சொட்டு அழுகை இன்னைக்கு வந்திருக்குமா? வருமா? வராது. இதுதான் ஏன் மௌத்துக்கு மற்றவங்க செய்யறது. இந்த யதார்த்த தத்துவத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்வானே, ஆனால் எனக்கு இந்த உலகத்துக்கு இருக்கிற தொடர்பு ஒண்ணுமே கிடையாதுங்கிறத புரிந்து கொள்வான். ஒண்ணுமே கிடையாது, யாரும் வரமாட்டாங்க, யாருமே நம்மோடு இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். ஃபிரௌன் அழிக்கப்பட்டு, ஃபிரௌன் சமூகத்தவர்கள் அழிக்கப்பட்ட போது அல்லாஹ் சொல்கிறான், பாங்கு முடியட்டும், ஒரு 30 செகண்ட் இருக்கு, சொல்லிடுவாங்க.
அல்லாஹ் சொல்கிறான் சூரா துகான் என்ற 44வது அத்தியாயத்தில் 25 29 வசனம். ஃபிரௌன் அழிக்கப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் பேசுகிறான். கம் தரக்கூ மின் ஜன்னாத்தின் வ உயூனின் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம். இவர்கள் எத்தனையோ தோட்டங்களை விட்டு விட்டு மௌத்தாகி விட்டார்கள். இப்போ இவங்க மௌத்தா இருக்கிறாங்களே ஃபிரௌனுடைய ஆட்களும், அவன் வாழ்ந்த இடம்லாம் சும்மா சாதாரண இடம் கிடையாது. அவன் அவ்வளோ பெரிய ராஜாங்கத்தில் உட்கார்ந்துருந்தான். இவன் எதெல்லாம் விட்டுட்டு மௌத்தா இருக்கிறான்? இப்போ பெரும் தோட்டங்களை விட்டு விட்டு மௌத்தா இருக்கிறான். மிக பெரும் நீர் ஊற்றுகளை விட்டு விட்டு மௌத்தா இருக்கிறான். பெரும் விவசாய நிலப்பகுதிகளை விட்டு விட்டு மௌத்தா இருக்கிறான். சங்கை மிகுந்த மதிப்பு மிக்க பல நிலப்பகுதியை இடத்தையெல்லாம் விட்டுவிட்டு இவன் இப்போது மௌத்தா இருக்கிறான். ஒரு நிஅமத்தின் கானுஃபிகா ஃபாக்கிஹின், இன்பகரமாக இருந்த பல இடத்தை விட்டுட்டான். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த இடம்லாம் எப்படிப்பட்டது? சாதாரண இடமே கிடையாது. அவ்வளோ பெரிய லக்ஸுரி லைஃப் அவன் அந்த காலத்தில், அவனுடைய 3000 ஆண்டுக்கு முன்பாக ஃபிரௌன் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ பெரிய செல்வ செழிப்புல வாழ்ந்திருக்கிறான். அவ்வளோத்தையும் விட்டுட்டு அவன் இப்போ மௌத்தா இருக்கிறான். கதாலிக்க வௌரஸ்னாஹா கௌமன் ஆஹிரீன், இப்படித்தான் இதற்கு பின் உள்ளவர்களுக்கு அந்த இடத்தை நான் வாரிசாக்குவோங்கிறான். என்ன தத்துவத்தெல்லாம் சொல்றான் தெரியுதா? நீ மௌத்தாயிட்டா நீ சேர்த்த சொத்தை இன்னொருத்தன் வாழ போறாங்கிறான். ஃபிரௌன் மௌத்தாயிட்டான். ஃபிரௌன் வச்சிருந்த சொத்தெல்லாம் ஃபிரௌனோட கபர்ல வந்துருச்சா, ஃபிரௌனோட அழிஞ்சிருச்சா, அது இன்னொருத்தன் கைக்கு போகுது. இப்போ அந்த தோட்டத்துல இன்னொருத்தன் பங்கு பிரிச்சு போட்டுருவோம். ஃபிரௌன் போயிட்டான், ஆட்கள் செத்துட்டான், வா இந்த இடத்தை பிடிப்போம், இந்த இடம் நமக்கு, அது உனக்கு, இது எனக்கு, பங்கு பிரிச்சிருவோம். பின்னால் வருபவர்களுக்கு அதை நாம் பங்கு பிரித்து நாம் வாரிசுகளாக மாற்றி விடுவோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமா, இவர்களுக்காக வானம் அளவில்லை, இவர்களுக்காக வானம் அளவில்லை, வல் அருது, பூமியும் அளவில்லை, வமா காணும் முந்தரீன், இவர்கள் அதாவது இவர்களுக்காக எதுவுமே அளவில்லை, எந்த ஒன்றுமே இவர்களுடைய பிரிவை நினைத்து வருத்தப்படலை. நாளைக்கு நம்ம மௌத்தாட்டாலும் இதுதான் நடக்கும். ஏன் அல்ல வான மரணத்தையும் வானத்தினுடைய அழுகையும் பூமியினுடைய அழுகையும் அல்ல சொல்கிறான் தெரியுமா? நீ போராடியதெல்லாம் இந்த வானத்துக்காகத்தான், இந்த பூமிக்காகத்தான், இங்க வாழணும், இந்த இடத்துக்காக வாழணும் என்று, இங்க நீ நிரந்தரமாக இருக்கணும் நீ போராடுன. உன் மௌத்துக்காக இந்த வானம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சுதான்னு கேட்கிறான்ல. உன் மௌத்துக்கு இந்த பூமி ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சுதா? ஏதாவது இருந்துதா? அட நீ போயிட்டேன்னா உன் சொத்தெல்லாம் இன்னொருத்த எடுத்துக்குவோம். நமக்கு மேல உள்ள ஆட்களை பார்த்து பேசுவோம். பெரிய பணக்காரனா இருப்பான்ல, அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, எதுக்கு இவ்வளவு அநியாயம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர் அநியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, நீங்க அவரை பார்த்து பேசுவோம். என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு, அவ்வளோ சொத்தி தூக்கிட்டா போறோம் கபருக்கு. நம்மளை பார்த்துட்டு நமக்கு கீழே உள்ள இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான். இதான் உண்மை. நமக்கு மேல 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா சொத்தையும் எடுத்துட்டா போற, ஏன் இப்படி அநியாயம் பண்ற, ஏன் இப்படி அக்கிரமம் பண்ற, பொதுமக்கள் இப்படி கொள்ற, ஊப்பில ஜார்க்கண்ட்ல எல்லாரும் செத்து போறான், நாளைக்கு நீ கபருக்கு போகணுங்கிற சிந்தனை இருக்குதா? அவனை பார்த்து நாம பேசுறோம். நம்மளை பார்த்து நமக்கு கீழே உள்ளவன் சொல்றான், உன் சொந்தக்காரன் நீ முதல்ல பாக்குறியா, அவனுக்கு சொத்து பத்தெல்லாம் கரெக்டா கொடுக்கறியா, அவன் விஷயத்துல நீ எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று நம்மை பார்த்து பிறர் விமர்சிக்கிற இடத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம 4 பேர் விமர்சிச்சதுனால நம்ம நல்ல இடத்துல இருக்கிறோம் அர்த்தம் கிடையாது. நமக்கு கீழ் உள்ளவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். அப்ப நாம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளாதாரம், எல்லா சொத்துக்களும் மரணத்திற்கு பிறகு இன்னொருத்தன் கைக்குதான். ஃபிரௌன் சொத்து கூட இதுல விதிவிலக்கு இல்லைங்கிறான். அவன் சேர்த்து வச்சாமல எவ்வளவு பெரிய கட்டமைப்பு சும்மா கிடையாதுங்க. அவனுடைய கட்டமைப்பும் ஆளுமையும் சாதாரண காரியம் கிடையாது. அடுத்த இன்னொருவன் பிறந்து வளர்ந்து வந்து என்ன கொல்ல வந்துருவாங்கிறதுக்காண்டி இப்பத்திலிருந்து கருவறுக்க ஆரம்பிச்சான திட்டமிடல், அவ்வளவு பெரிய திட்டமிடல், மிகப்பெரிய ஏற்பாடு. அவ்வளவு செஞ்சு சொத்தை காப்பாத்தியவன் அந்த கடல்ல மூழ்கடிக்க மௌத்தான பிறகு அவன் சொத்தெல்லாம் அவனுடைய கையை விட்டு போயிடுச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு பயமாக இருக்கணும்ல அந்த மக்களுக்கு. எந்த மக்கள்? ஃபிரௌனுடைய சொத்துப்பா, அவன் என்னத்தான் இறந்தாலும் அவன் சொத்துல கை வைக்க கூடாதுங்கிற சிந்தனையாவது இருக்கணும்ல. இல்ல, அடுத்து எல்லாரும் பங்குகளை பிரித்து விட்டு சென்று விட்டார்கள், நாம் வாரிசுகளாக மாற்றி விட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே பேசுகிறான். மரணத்தினுடைய யதார்த்தம் இதுதான். நாம மௌத்தாயிட்டோம், நாம மௌத்தா அல்லது நமக்கு முன்பு வேறு யாரோ மௌத்தாகிறார்கள். அப்படி மரணிப்பவர்கள் இஸ்லாத்தினுடைய நியதிக்கு உட்படாதவர்களாக இருந்தால் இங்கு ஏற்பட்ட பிரிவு நிரந்தர பிரிவு. ஒரு காலத்திலும் இந்த இரு உயிர்கள் ஒன்று இணையாது, ஒன்று இணைய வாய்ப்பே கிடையாதுங்கிறான்ல. அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்கிறான், வஅஸ்ஹாபுல் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், அன் அஃபீது அலைனா மினல் மா, உங்களிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் எங்க தலையில ஊத்துங்க, வேதனையில வெந்துகிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க. அவ் மிம்மா ரஸக்ககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது உணவு கொடுத்துருப்பாங்களே அதை தாங்க, முள்ளு செடியும் சக்குமையும் எல்லாத்தையும் இதை தின்னுக்கிட்டு இருக்கிறோம், அதை கொஞ்சம் தாங்கன்னு கேட்பாங்களாம். அதற்கு அவர்கள் சொல்லுவார்களாம், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரின், இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் இவ்விரண்டையும் தடை செய்து விட்டான். நம்ம உம்மா இருந்தாலும் இதைத்தான் பேசும், நம்ம புள்ள இருந்தாலும் இதைத்தான் பேசும். யாராவது ஒருவேளை நாம சொர்க்கம் சென்ற நம்முடைய குடும்பத்தார் வேறு யாராவது நரகம் சென்றால் அவர்களை பார்த்து நாம இப்படித்தான் பேசுவோம்.
இந்த உலகத்தினுடைய மரணம் சொல்லி தரக்கூடிய பெரும் தத்துவம் என்ன தெரியுமா? நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உறவு அமைப்புகள் எல்லாம் வீணுங்கிறான்ல, ஒண்ணுமே கிடையாது. நமக்காக சம்பந்தமே இல்லாத, ரத்தத்திலும் சம்பந்தம் இல்லை, தோல்ல சம்பந்தம் கிடையாது, கலர்ல சம்பந்தம் கிடையாது. ஒரு தூதர் நமக்கு அழுதாரு, ஆனா அவரும் நம்ம ரிலேஷனா கிடையாது. ஆனா நம்முடைய ரிலேஷனா இருக்கக்கூடிய, நம்முடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கக்கூடியவர்கள், உறவுக்காரர்கள், இவர்கள் யாரும் நம்முடைய மரணத்திற்கு அழுகிறார்கள். அது உண்மையான ஒரு அழுகை கிடையாதுங்கிறாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு வேடிக்கையானது. நம்ம இடத்துல ஒருத்த கம்பெனிக்கு ஒரு ஆள் இருந்தவன் மிஸ் ஆயிட்டானீங்க, அது ஒரு வருத்தம் தரும். அந்த வருத்தத்துக்கான அழுகத்தான தவிர உண்மையில் நம்முடைய பிரிவுக்கான அர்த்தம் கிடையாது, அழுகை கிடையாது. ஒரு ஆள் நம்ம கூட பக்கத்தில் ஒருத்தர் வேலை பார்க்குறாருங்க, அவர் நம்மகிட்ட பேசல, நம்ம அவர்கிட்ட பேசல, கம்பெனியில் உள்ளவங்களுக்கு தெரியும். பக்கத்தில் ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், சும்மா போனோன்னு பார்த்து சிரிக்கிறோம். தொடர்ச்சியாக அது சில மாசங்கள் நடக்குது. ஒரு நாள் அந்த ஆள் வரலன்னு ஒரு சின்ன வருத்தம், எப்போதும் பார்த்து சிரிப்பாரு, அந்த ஆளை காணுமே. இந்த வருத்தம் தான் உறவுக்காரர்களுக்கு இருக்கு. நம்மளை பெருசா நினைக்கிறோம், நம்மளை பெருசா நினைச்சுக்கிறோம், ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒருவேளை நம்ம மீது உயிரையே வைக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் இருந்தால் அது நிரந்தரமா இருக்கணுமே, நிரந்தரமாகலையே. நம்ம எத்தனையோ பல தகவல்கள் சொல்லணும். ஒரு இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த பிரிவில் இந்த மரணம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இன்னொரு பாடம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்தில் வேறு யாராவது மௌத்தாயிட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு அந்த மரணத்தினுடைய வலியை, வேதனையை அல்லாஹ் குறைத்து கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு குறைக்கிறான் என்றால், உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை மனித குலமே சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. என்ன காரியம்? உயிரோடு இருக்கிற ஒருத்த மேல நம்ம மண்ணெளி போட மாட்டோம். இறந்து போயிட்டாம நம்ம தந்தையா இருந்தாலும் சொல்லி நம்ம தான் கொண்டு போய் கபருக்குழியை தோண்டி உள்ள வச்சு அடக்கம் பண்ணிட்டு வரோம். நம்ம பச்சை புள்ள இறந்துருக்கும் வீட்டில், அந்த பிள்ளையும் கொண்டு போய் மண்ணில் போட்டு வரோம். புள்ள கொஞ்ச நேரம் மழையில நின்னா நமக்கு தாங்காது, தலையை விறுவிறுன்னு தொடச்சி அதுக்கான எல்லா விதமான காரியங்களையும் செய்வோம். நம்ம புள்ள மௌத்தாயிடுச்சுன்னு கொண்டு போய் கபூர்ல அடக்கம் பண்றோம், மழை பெய்யுது, புள்ள இருக்குதே அப்படின்னு ஒரு வருத்தம் வருமா? அந்த வருத்தத்தை அல்ல மரணத்தை கொண்டு எடுத்துறோம், மொத்த தொடர்பு எடுத்துறோம். நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த தொடர்பு இருக்குதுன்னு, இல்லவே இல்லைங்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் என் புள்ள மௌத்தானாலும் அந்த தொடர்பு இன்னும் நீடிக்கல. அது சும்மா இவ்வளவு நாள் இருந்தீங்கல்ல, அந்த பிரிவுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன கிளர்ச்சி தான், அவ்வளவுதான். அது ரொம்ப நாள் நீடிக்காது. நேற்றுக்கு உன் பிள்ளை மழையில நினைஞ்சு தலையை தொடச்சல, இன்னைக்கு உன் பிள்ளை கபூர்ல நினைஞ்சுக்கிட்டு இருக்குது, மழையில நினையுது, போய் குறையாது பிடிப்பியா? நீ பிடிக்க மாட்டேன். குறைஞ்சபட்சம் அல்ல என் புள்ள வந்து கபூர்ல உட்கார்ந்து இருக்கா, மழை பெய்யுது, நீ காப்பாத்தியா அல்ல, மழை நிறுத்து, அப்படியாவது கேப்பியா நீ? அப்ப நேற்று வரைக்கும் இருந்த பாசம் ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா காட்டுறான். இதுதான் இந்த உலகத்துடைய யதார்த்தம். மரணம் காட்டிவிடும். இந்த உலகத்தை நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போலியாக நடிப்பவர்கள் தான், உண்மைதான். இது யாரு? எல்லாருமே அப்படித்தான். நான் என் தாய் விஷயத்துல அப்படித்தான், என் தாய் என் விஷயத்துல அப்படித்தான். உலகத்தில் உள்ள எல்லா உறவும் இந்த உறவு விஷயத்துல போலியாக நடிக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம போலிங்கிறது. இன்னொரு உறவு இறந்ததுக்கு அப்புறம் தான் அது போலி என்பதை உலகத்திற்கு அல்ல காட்டுவோம். எப்படி காட்டுவோம்? கொஞ்ச நாள்ல சகஜ வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. இஸ்லாம் அப்படிதான் போய் சொல்லுது, சகஜ வாழ்க்கைக்கு போயிரு. ஏன்னா நான் உங்களை அப்படித்தான் அமைச்சிருக்கிறேன், ரெண்டு பேருக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சம்பந்தம் இல்லாத ஒரு உயிரையும் சம்பந்தம் இல்லாத ஒரு உயிரையும் கணவன் மனைவி ஆக்கியிருக்கிறேன், அதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு உயிரை தூக்கி பிள்ளை ஆக்கியிருக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். நீ ஏதோ இது உண்மையான கணவன், இது உண்மையான மனைவி, உண்மையான பிள்ளை அப்படிலாம் நினைக்க வேண்டியது இல்லை. நீ உன் கபரை பார்த்துட்டு போ, உன் மௌத்த நீ பார்த்துட்டு போ, உன் மரணத்துக்கு நீ பயந்து நடந்துக்க. இவ்வளவுதான் இஸ்லாத்தினுடைய தத்துவமே தவிர, இந்த தத்துவத்தை நம்ம சரியாக புரிந்து கொண்டால் மரணம் நமக்கு ஏற்படுவது ஒரு பெரிய வழி கிடையாது, பிறருக்கு ஏற்படுவது ஒரு பெரிய வழி கிடையாது. அதுல இருந்து பாடம் தான் எடுக்கணும். பத்தியா, திடீர்னு வாப்பா மௌத்தாயிட்டாரு, நம்ம நினைச்சு கூட பார்க்கல, ஏதாவது நோய் இருந்துச்சா மௌத்தாயிட்டாரு, நாளைக்கு நம்ம கூட வருவோம், இந்த சிந்தனை தான் வரணுமே தவிர, ஐயோ வாப்பா மௌத்தாயிட்டாரு, மௌத்தா எல்லாருக்கும் நடக்கத்தான் செய்யும், நீ நிரந்தரமா இருக்க போறியா இல்ல உன் பிள்ளை நிரந்தரமா இருக்க போதா? இந்த யதார்த்த நிகழ்வை நாம் புரிந்து கொண்டு வாழக்கூடிய இடத்தில் நம்ம இருப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கேள்வி இங்கே பதில் எங்கே நிகழ்ச்சி இல்லை, கேள்வி பதில் நிகழ்ச்சி மறுநாள் இருக்கு ப்ரோக்ராமு. ஆனால் வேற